எல்லாரோட வாழ்க்கையிலையும் விதி விளையாட தான் செய்யும். அது நம்ம வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். என்ன கேட்டால் அந்த புரட்டி போட்ட இடத்துல இருந்து தான் நம்ம வாழவே தொடங்குறோம்னு சொல்லுவேன். என் பேர் ஆண்டனி. நான் பாண்டிச்சேரியில் ஃபுட் டெலிவரி பாயாக இருக்கேன். எனக்குன்னு இருக்கிறது என் ஷீபா மட்டும்தான். நான் உயிருக்கும் மேலே நினைக்கிறேன் என் தங்கச்சி. நான் பிடெக் செகண்ட் இயர் வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் படிக்கிற ஐடியாவும் இல்லை, படிக்க வைக்க காசும் இல்லை. ஏன்னா அப்போ தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட் தவறி போனாங்க. ஆனால் என் தங்கச்சி ஜிப்மரில் MBBS படிக்கிறா. அவள் கனவே டாக்டர் ஆகிறது தான். எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது இந்த பைக் மட்டும்தான். ஒரு மறுக்க முடியாத உண்மை என்னென்னா, எங்கள் அப்பா தான் எங்களுக்கு இன்னும் சோறு போட்டுட்ருக்காரு. அவர் வண்டி மட்டும் இல்லைன்னா இந்த டெலிவரி ஜாப் கூட நிம்மதியாக பார்க்க முடியாது. இவளை பற்றி பெருசாக சொல்லது ஒன்றும் இல்லைங்க. நல்லா சமைப்பா, நிறையா படம் பார்ப்போம். நான் என்ன ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. பெட் ஷாப்புக்கு தானே போகணும். எங்கே போய் வாங்க போகிறீங்க? இரு வருவான். வந்துட்டான் பாரு. எப்படி என்னது இது? இருக்கிறவனுக்கு ஒரு நாய், இல்லாதவனுக்கு தெரு நாய். எப்படி வாங்கின காசை கொடுக்க வக்கில்லனா என்ன மைத்துக்கு நீ கடனை வாங்கின? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீ வாங்கின காசை வச்சுதான் உன் உயிர் உன் உடம்புல இருக்குமா இல்லையான்னே சொல்ல முடியும். எவ்வளோடா இவன்? 5 தானா? கிட்னி மட்டும் தான்டா. நீ சேஃப். நான் எப்படியாவது உன் காசு திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். நீ காசெல்லாம் ரெடி பண்ண வேணாமா, உன் கிட்னியை நான் ரெடி பண்ணிட்டேன். டாக்டர் கூப்பிட்றா. கொஞ்சம் பாருண்ணா. அண்ணா அத்தை இம்மானல்னு ஒருத்தன் இருக்கான். 7 லட்சம் வாங்கினான். இப்போ 10 ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டி ஆக்சிடென்ட்டில் போயிடுச்சு. அவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு ஜிப்மரில் டாக்டர் படிக்கிறா. பையன் டெலிவரி பாயாக இருக்கான். நம்ம லிஸ்ட்லேயே இவனை தான் ரொம்ப நாளாக விட்டு வச்சுருக்கோம். தப்பு அப்படிலாம் விட்டு வைக்கக்கூடாது. காசு நம்மளுது. நீ என்ன பண்ற? அந்த செல்லத்தை தூக்கிட்டு வா. பையன் என்ன? டேய் செல்லத்தடா. ரைட்ண்ணா. இருந்துச்சா? என்னடா தங்கச்சி கூட்டினார் போல, ஆர்டர் எடுத்துன்னு இருக்க? தெரில மச்சான், இன்னும் கால் வரல. ஸ்பெஷல் கிளாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஆர்டர் பிக் பண்ணிட்டேன். யா வேலை செய்கிற குமார். என் நிலமை அடி குமார், என்ன பண்ணுறது? பார்ப்போம். கஸ்டமர் பசியில் இருப்பான். நான் கிளம்பிட்டா? சோஃபாவில் படுத்துக்கணும் சொகுசாக ஆர்டர் பண்ணுற சோம்பேறிக்கெல்லாம் பாவம் பார்க்குறியடா. மாப்பிள்ளை அவங்களோட சோம்பேறித்தனம் தான் நமக்கு சோறு போடுது. கெட்டதுலேயும் நல்லது சும்மாவா சொன்னாங்க? அதுவும் கரெக்டு தான். சரி நீ கிளம்பு. சரி, எனக்கு ஆர்டர் டைம் ஆகுது. நான் வரேன். வணக்கம். அம்மா அப்பா சொர்க்கத்தில் சௌக்கியமா? இரு போன் எங்கடா? லீவ் அட் டோர் ஸ்டெப்பா? ஓ பாஸ்வேர்டை சொல்றீ.
வாயை பொத்திருக்கேண்ணா, அப்புறம் எப்படி பேசுவா? இங்க வாயா, வாடா. தெரியாதா எனக்கு? வில்லனிசம் பண்ண விடுங்கடா. இந்தா, அவர் ரேகையை வச்சு திறந்து கொண்டு வா போ. இந்தா. சார் your order. சார் 1 செகண்ட், ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை லீவ் அட் டோர் ஸ்டெப் கொடுத்துருக்கீங்க, அதான். ஹலோ சொல்லு பாப்பா, வரட்டா பிக்கப் பண்ணிக்க? வாங்க வாங்க, வரும்போது பணத்தோட வாங்க. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டே, உறைஞ்சு போயிட்டியோ? உங்க அப்பா என்கிட்ட வாங்கினது 7 லட்சம், அது வட்டி போட்டு 10 ஆயிடுச்சு. இன்னைக்குள்ள எவன் கை காலையாவது விழுந்து பணத்தை புரட்டி என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கற. அப்படி இல்லைன்னா உன் பாசமலர் உயிருக்கு நாங்க பொறுப்பில்லை. போலீஸ்டெல்லாம் போயிடாத. ஏன் சொல்றேன்னா அவங்கள்ட்டே கேட்டுக்கோ. சரி, அப்புறம் பணத்தை ரெடி பண்ணிட்டு உன் தங்கச்சி நம்பருக்கே கால் பண்ணு, உனக்கு லொக்கேஷன் வந்துடும். வைக்கட்ட? ஹலோ, என்ன? சாரி சார், தேங்க்ஸ் ஃபார் ஆர்டரிங் சார். பிரதர், அப்போ உங்க அப்பா வாங்கின கடனுக்காக இப்போ நீங்க 2 பேரும் மாட்டிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படி யார்கிட்ட கடன் வாங்கினார் உங்க அப்பா? தெரியலிங்க, யாரோ கரிகாலன்னு சொல்றாங்க. என்னது கரிகாலனா? ஏன் பிரதர், உங்களுக்கு பழக்கமா? இல்லை இல்லை, கரிகாலன் கேங் பற்றி நல்லாவே தெரியும். கொஞ்சம் மோசமான நாய்ங்க அவனுங்க. ஆக்சுவலாக நான் அப்படியே வேற செட்டு, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ பிரச்சனை பாப்பாவை காப்பாற்றுறது. நீ பணத்தை ரெடி பண்ணணும். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க. இல்லைனா விட்டுறதா? எப்படியா புரட்டணும். ஜிபே நம்பர் சொல்லு. ஏன் பிரதர்? சொல்லுன்னு சொல்கிறேன்ல. 9791832981. என்னால் முடிஞ்சது 10,000 அனுப்பியிருக்கேன். உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் உடனே கேளு. மேக்ஸிமம் எவ்வளோ புரட்ட முடியும்னு பாரு. அட்லீஸ்ட் அதை வச்சு அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டைம் வச்சு கேட்கலாம். என்ன கால் பண்ண? இதை பண்ணுறேன். ஹலோ. சரி மச்சான், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடுறா, கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. எவ்வளோ வந்திருக்கு? 50,000 சேர்ந்துருக்கு. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த மாதிரி வட்டி பாட்டி தான். நான் அவர்கிட்ட பேசுகிறேன், நீ போய் பாரு. ஹார்பர்கிட்ட நில்லு, அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பிரதர், என் பேர் கூட உங்களுக்கு தெரியாது. எப்படி பிரதர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க? தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உன் வேலையில் நீ வச்சுருக்கிற சின்சியாரிட்டி எங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு தோணுது.
எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a reason மிஸ்டர் ஆண்டனி. என் பேர் எப்படி? கூகுள் பேல பார்த்தேன். சரி கிளம்பு, அவர் எங்கேயே வெளியே போயிட போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இங்கே தோட்டா சேகர் நீங்கள் தானா இல்லை வேற யாராவது வருவாங்களா? அண்ணே என்னண்ணே இது? துப்பாக்கி வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தோட்டாவோட சைஸ் எவ்வளோ குறைச்சலாக இருக்குதோ அதோட வேகமும் பாய்ச்சலும் பயங்கரமாக இருக்கும். ஏந்தடா. ஐயோ அண்ணே, ஹைட்டுக்காகலாம் இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல. ஏய், ஜானி சொன்னான், கரிகாலங்க என்கிட்ட கடன்பட்டவங்க நிம்மதியாக வந்ததை சரித்திரமே இல்லை. ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறான்னு தான் தெரியும். ஆனால் அவனுங்க 1 நம்பர் அயோக்கிய பசங்க. உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஐயோ அண்ணே, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைண்ணே, என்ன பண்ணுறதே தெரிலண்ணே. நீ ஏன் கடங்காரனாக இருக்க? உன்னை நம்பி எப்படி நான் பணம் கொடுக்குறது? அதே சமயம் ஜானி வேற உன்னை அனுப்பிச்சிருக்கான். அவன் சொல்லி உதவி பண்ணாமல் இருக்க முடியல. நான் எப்படியா சம்பாரிச்சு திருப்பி கொடுத்துட்றேண்ணே. சம்பாரிச்சா? சரி. ஏய் இங்க வா. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். உன் உடம்புல உனக்கு பிடிச்சது எது? எனக்கு பிடிச்சது அந்த 2 கிட்னி. கிட்னி கிட்னி வந்துட்டான் போலையே, இரு பாப்போம். டெலிவரி பாய் தானே சொன்னேன், கண்ணில் பயத்தே காணோம். ஆமாண்டா, ஒருவேளை பணத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பானோ. சுமாரேடா, அவளை எழுப்படா. நீ கேட்டது பாப்பா அனுப்பு. தோடா, ஆர்டர் போற வேலை இங்க வேணாம். இது கரிகாலன் கோட்டடா. நாங்க வைக்கிறது தான் சட்டம். பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போயிட்டே இரு. உன் பீப்பா வச்சு பிபி உத போறதில்ல. பீ பீ பீ. அண்ணா ஏய் ஏய் அடிங்க. ஏய் முன்னாடி போடா. ஷிபா வா, அவுத்துடுறா. ஏய் ஷிபா, ஒன்னும் அழுவாத. ஏய் இங்க வா. இந்த எதுக்கு? அவன் கடன் அடிக்க என்கிட்ட வாங்குவ, என் கடன் அடிக்க வேற ஒருத்தன்கிட்ட வாங்குவ. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். வட்டத்தை உடைச்சி வெளியே வா. வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, ஆனால் சந்தோஷம் பங்கமாக இருக்கும். அண்ணா இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அதானே. இது 9mm, இதுதான் ட்ரிகரு. இதை இழுத்து ஒரு 9 ஃபீட்டில் அடித்தாலும் அண்ணா
டெலிவரி பாயின்னு பார்க்காத. என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. நிச்சயமாக அவன் நமக்குள்ள நல்ல ஆளாக இருப்பான். உன்னை நம்பி தான் பொருளை கொடுக்குறேன். எதுவும் தப்பாவதில்ல. அந்த கரிகாலன் கதை மட்டும் முடிஞ்சுன்னா எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தான். அண்ணா இனிமேல் பாண்டி நம்புதுண்ணே. அவனை சுட்டதுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லு. அவ்வளவுதான். கரிகாலன் செத்துட்டான். இனிமே பாண்டிச்சேரியில பாண்டியனோட கொடி மட்டும் தான்டா பறக்கும். எல்லாம் ஓடுறு. போலாம் ஷிபா. என்னது கரிகாலனா? டேய் அண்ணன்டா. தோட்டா கிடக்குதா பாரு. சிகப்பு புள்ளி. சிகப்பு புள்ளியா? தோட்டா சேகருக்கும் இப்போ வந்துட்டு போன பையனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? என் இடத்துக்கே வந்து ஏன் ராஜாவே போட்டிருக்கான். கடங்கார பையலோடு விட்டுறலாம்டா. நம்ம பகையாளி கூட நிற்கிறான் பாரு. விடக்கூடாது. கத்தி எடுத்தாலும் கத்தியால் தான் சாவு. துப்பாக்கியை தொட்டான்ல, அவனுக்கு அந்த தோட்டாவால் தான் சாவு. பாலா ஏதி குறிடா. நான் அன்னைக்கு செஞ்சது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுனதுக்கு சமம். ஆனால் அந்த கெட்டதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. இனிமேல் எனக்கும் ஷீபாவுக்கும் எந்த பண கஷ்டமும் இருக்காது. அவள் டாக்டர் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் அவளை பார்த்துப்பேன். ஆனால் என்ன, என் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தான் இருக்காது. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த வாழ்க்கை என் காது கிட்ட வந்து கத்துற அந்த சொல், ஓடு ஓடுறா ஓடுறா. அன்றைக்கி ஆண்டனியை வச்சு கரிகாலனை முடிக்க நினச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய யுத்தமே இருக்குது. பாண்டிச்சேரியில் வெயிட்டு கேங்குனா அது பாண்டியனோட கேங்கு தான். அதில் நானும் கரிகாலனும் படைத்தளபதி மாதிரி. ஆனால் ஒரு சின்ன தீப்பொறி காட்டு தீயை உருவாக்குன மாதிரி எங்களுக்குள்ள அப்படி ஒரு விரோதத்தை ஏற்படுத்திச்சு. என் கத்தி என்றைக்குமே பாண்டியனுக்காக தான் வீசும். ஆனால் அவன் தனியாக கேங் ஃபார்ம் பண்ணிட்டான். அதனால் அவன் கேங்கை ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணார் பாண்டியன். அதுக்காக என்னை கரிகாலன் கூடவே இருந்து அவனுக்கு ஒரு ஸ்கெட்சை போட வச்சார். அதில் தெளிவாக சிக்கனா கரிகாலன். ஆனால் இப்படியே வெளியே வந்துட்டான்.
அந்த கையோட வெறித்தனமாக எல்லாரையும் அவன் கைக்குள்ளே போட்டுன்னு ஒரு பெரிய கேங்கை ஃபார்ம் பண்ணான். பாண்டியனுக்கு எப்படி நானோ அவனுக்கு ராஜா. இப்போ இந்த ராஜாவை தூக்குனதுனால 2 பக்கமும் பெரிய கேங் வார் ஆயிடுச்சு. பாண்டிச்சேரியில் ஒரு கேங் தான் மேலே இருக்கும். அது யாருடைய கேங்குன்ற போர் நாட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடிச்சு வச்சு தானே ஆகணும்.